அனைவருக்கும் வணக்கம். வருடத்தில் எந்த மாதத்தில் வேணாலும் 2ஆம் தேதி பிறந்தவர்களினுடைய சிறப்பு குணாதிசயங்கள் என்ன? குறிப்பாக கூட்டுத்தொகையில் 2 என்று வரக்கூடிய தேதியில் பிறந்தவர்களின் சிறப்பு குணாதிசயங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில 2 என்ற ஆதிக்கத்திற்கு உரிய கிரகம் சந்திரன். இந்த 2 என்ற எண்ணுக்குரிய கிரகம் சந்திரன் ஆகுங்க. சந்திரனுக்குரிய திசை வடக்கு, சந்திரனுக்குரிய கிழமை திங்கள். ஜோதிட சாஸ்திரத்தில் சூரியனுக்கு அடுத்த பிரதான இடம் பெறுவது சந்திரன் தாங்க. மனிதனுடைய மனதை ஆளுமை செய்கின்ற கிரகம் சந்திரன். ஆண்டின் எந்த ஒரு மாதத்திலும் 2, 11, 20, 29 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள், பிறந்த நாளின் கூட்டு எண் 2 என்று வருபவர்கள், திங்கட்கிழமை பிறந்தவர்கள், சந்திரகோரையில் பிறந்தவர்கள், வருடத்தில் ஜூன் 21 முதல் ஜூலை 20 வரை கடகராசியில் பிறந்தவர்கள் என மேற்கூறிய இவர்கள் அனைவரும் சந்திரனுக்குரிய இயல்புகளை பெற்றிருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. இதில் சந்திரன் நீச்சம் அடையும் காலகட்டத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திரனின் குணங்கள் மாறுபட்டு இருக்கும். இந்த எண் 2க்கு உரியவர்களினுடைய இயல்புகள் என்ன என்று பார்க்கும்போது இவர்கள் நல்ல கற்பனை வளம் பெற்றவர்களாக இருப்பார்கள். யாரையும் நம்ப மாட்டார்கள். அதே சமயம் நம்பிவிட்டால் அவர்களின் நம்பிக்கையை யாராலும் மாற்ற முடியாது. இவர்கள் பகல் கனவு காண்பதில் கெட்டிக்காரர்களாக இருப்பார்கள். இவர்கள் கனவையும் கற்பனையையும் பணமாக்கும் திறமை பெற்றவர்கள். இவர்கள் கற்பனை அனைத்தையும் விற்றே புகழ் அடையக்கூடியவர்கள். மிக அபரிவிதமான மனோபலம் உடையவர்களாக இவர்கள் விளங்குவார்கள். ஏதேனும் ஒரு வகையில் இவர்கள் பெரும்பாலும் பிரபலம் அடைகின்றார்கள். மகாபாரதத்தில் துரியோதனனும் பிரபலம் அடைந்தவன், கிருஷ்ணனும் பிரபலம் அடைந்தவர். ஆனால் இருவரின் குணாதிசயங்களும் வேறுபடுகின்றன. அதேபோல் நற்குணம் அல்லது தீய குணம் என ஏதோ ஒரு வகையில் பிரபலம் அடையக்கூடியவர்கள். இவர்களின் பலவீனம் தன்னம்பிக்கை குறைவு. இந்த தன்னம்பிக்கைக்கு குறைவினாலேயே இவர்களின் பெரும்பாலானோர் மிகவும் விழிப்புணர்ச்சியுடன் செயல்படுவார்கள். இதுவே இவர்களின் வெற்றிக்கு அடித்தளமாக அமைந்து விடுகிறது. தங்களுடைய கவனத்திற்கு மீறி நடக்கும் எந்த ஒரு செயலையும் நம்பாமல் மனசஞ்சலம் கொள்ளக்கூடியவர்கள். இந்த கூட்டு எண் 2இல் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் பயத்தின் காரணமான கெட்ட விஷயங்கள் அனைத்தையும் மிக அதிகமாக கற்பனை செய்து பார்ப்பார்கள். பெரும்பாலும் இவர்களுடைய பழக்க வழக்கங்கள் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மாறிக்கொண்டே இருக்கும். இவர்களிடம் பழகுபவர்கள் இவர்கள் நம்பாமல் செயல்படுவதால் யாரிடமும் ஆழ்ந்த நட்பு ஏற்படாமல் போகும். எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் சுயமாக சிந்திக்காமல் பலருடைய யோசனையை கேட்பதாலும் இது நல்லதா கெட்டதா என்று ஆராய்வதில் காலம் தாழ்த்தி சிறிய விஷயங்களை கூட விவாதமாக்கி குழப்பத்தை உண்டு பண்ணிவிடக்கூடியவர்கள். இவர்கள் நல்ல மனோபலமும் நல்ல கற்பனை வளமும் உழைப்பும் மேன்மையான எண்ணங்கள் கொண்டு ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளில் மனதை செலுத்துபவர்கள் மட்டுமே மிக பெரிய அளவில் வெற்றி பெறுபவர்களாக உள்ளார்கள். நல்ல லட்சியங்களை மனதில் நினைத்து அதனை பற்றிய சிந்தனையை இவர்கள் மனதில் பதிய வைத்தால் இவர்களை விட அதிர்ஷ்டசாலி வேறு யாரும் இல்லை. நடைமுறையில் மிக பிரபலமான நடிகர்களும் எழுத்தாளர்களும் கவிஞர்களும் மிக பெரிய அளவில் கற்பனையை பணமாக்கி கொண்டு இருப்பவர்களும் சந்திரனின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டவர்களே ஆவார்கள். இவர்களின் சந்திரனின் ஆதிக்கம் வலிமை பெற்றவர்கள் உயரமாகவும் ஆதிக்க பலன் குறைந்தவர்கள் குள்ளமானவர்களாகவும் இருப்பார்கள். மேலும் சரியான உடல் அமைப்புடன் தோற்றப்பொலிவுடன் சனியான பற்களின் அமைப்பு உள்ளவாறு அமைந்திருப்பார்கள். இவர்களில் சிலர் சரியான சிந்தனைகளையும் நல்ல பழக்க வழக்கங்களையும் பெற்று இல்லாமல் இருந்தால் உயர்ந்த நிலையில் இருந்தும் கூட இவர்களுக்கு மாது போன்ற விஷயங்களில் ஈடுபாடு கூடி வரும். இயற்கையான கற்பனை வளம் இவர்களுக்கு அதிகம் உள்ளதா இவர்களில் சிலர் ஆன்மீக துறையிலும் பெரும் வளர்ச்சியை அடைய வாய்ப்புகள் உண்டு. அந்த வகையில் கூட்டு எண் 2 வரக்கூடிய 2, 11, 20, 29 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களில் முதலாவதாக 2ஆம் தேதியில் பிறந்தவர்களில் சிறப்பு குணங்கள் என்ன என்று பார்க்கும்போது இந்த 2ஆம் தேதியில் பிறந்தவர்கள் மிகவும் வித்தியாசமான சூட்சம அறிவு கொண்டவர்கள். வாழ்வின் முக்காலங்களையும் முன்கூட்டிய அறிந்து அதன்படி செயலாற்றி வெற்றி காணக்கூடியவர்கள். சிறந்த கற்பனை வளம் உள்ளவர்கள். லட்சிய நோக்குடையவர்கள். சற்று மனபயம் இருக்கும். பார்ப்பதற்கு மிகவும் சாந்தமாக காட்சியளிப்பார்கள். மனோசக்தி ஆன்மீக சக்தி அதிகம் உள்ளவர்களாக இருப்பார்கள்.
இந்த 2ஆம் தேதி பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் இவர்கள் எதிலும் தீவிர ஆராய்ச்சி கொண்டவர்கள். இவர்களின் எண்ணம், சொல், செயல் அனைத்தும் புதிய அணுகுமுறைகளில் தென்படும். மக்களை திருத்தக்கூடிய அபூர்வ சக்தி இவர்களிடம் இருக்கிறது. அதே போல புரட்சிகரமான திட்டங்களை இவர்கள் தீட்டக்கூடியவர்கள். வன்முறைகளையும் தீவிரவாதத்தையும் ஒருபோதும் இவர்கள் விரும்ப மாட்டார்கள். இவர்களின் கற்பனைக்கும் எழுத்திற்கும் உயிரோட்டம் உண்டு. உடல் பலத்தால் செயல்படும் கத்தியை விட மனபலத்தால் செயல்படும் புத்தியை சிறந்ததென கொண்டவர்களாக இருப்பார்கள். தனக்கு பிறரால் துன்பம் வந்த போதில் அவர்களின் மீது கோபம் கொள்ள மாட்டார்கள். சகிப்புத்தன்மை அதிகம் உடையவர்கள். எழுத்தின் மூலமும் பேச்சின் மூலமும் வாதம் செய்வதில் வல்லவர்கள். எப்பேற்பட்ட பெரிய பிரச்சனைகளையும் பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்வு காணக்கூடியவர்களாக இருப்பார்கள். பிறர் மீது அன்பு செலுத்துவார்கள். தர்மம் செய்வதில் சிறந்தவர்கள். சமுதாயத்தில் பல புதுமைகளை செய்து மேன்மை அடையக்கூடியவர்கள். புகழ்பெற்ற கவிஞர்கள், எழுத்தாளர்கள், ஓவியர்கள், நடிகர்கள், நடிகைகள், இசை அமைப்பாளர்கள், தெய்வீக தலைவர்கள் போன்ற அநேகர் இதே தேதியில் பிறந்திருக்கிறார்கள். அதேபோல் கூட்டு எண் 2 வரக்கூடிய 11ஆம் தேதியில் பிறந்தவர்களின் சிறப்பு குணாதிசயங்கள் என்ன என்று பார்க்கும்போது, இந்த 11ஆம் தேதியில் பிறந்தவர்கள் வேதங்களிலும் புராண இதிகாசங்களிலும் பற்றுதல் கொண்டவர்கள். மதப்பற்று, தெய்வ நம்பிக்கை கொண்டவர்கள். தெய்வ சக்தியை யாதொரு காரியத்திற்கும் பயன்படுத்தி வெற்றி காணக்கூடியவர்கள். மனதிடம் குறிக்கோள், விடாமுயற்சியால் எக்காரியத்திலும் பூரண வெற்றி காணக்கூடியவர்கள். இத்தேதியில் பிறந்தவர்களுக்கு நம்பிக்கை ஒன்றே தாரக மந்திரமாக இருக்கும். சிலருக்கு தெய்வீக ஆற்றல் பலம் அமைந்துவிடும். சொல்பலமும் மிகுந்தவர்கள். ஜோதிடம், சாஸ்திரம், மருத்துவம், மாந்திரீகம், மனோவிஷ்யம் போன்ற கலைகளில் நன்கு இவர்களுக்கு தேர்ச்சி இருக்கும். தங்களிடம் இருக்கும் அபூர்வ ஆற்றலை பொதுநலனுக்காக பயன்படுத்துவார்கள். உயர்ந்த நோக்கும் சிறந்த குணமும் கொண்டவர்கள். வாழ்வின் எப்படிப்பட்ட சோதனை வந்தாலும் நேர்மை தவறாது நாணயத்துடன் வாழ்வார்கள். பேராசை குறைந்தவர்கள். மாபெரும் சாதனை செய்யக்கூடியவர்கள். சட்ட நுணுக்கங்கள் அறிந்தவர்கள். இத்தேதியில் பிறந்த குழந்தைகளை இளமையிலேயே தெய்வ நம்பிக்கையுடனும் திட நம்பிக்கையுடனும் வளர்த்தால் பின்னாளில் சிறந்த மேதாவிகளாக விளங்கக்கூடியவர்கள். அதேபோல் கூட்டு எண் 2 வரக்கூடிய 20ஆம் தேதியில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 20ஆம் தேதி பிறந்தவர்கள் மனோ வலிமை மிக்கவர்கள். தெய்வீக அனுகிரகம் கொண்டவர்கள். வரலாறு படைப்பார்கள். நாட்டிற்கு நல்வழி காட்டக்கூடியவர்கள். மனிதரின் மாணிக்கம் ஆவார்கள். இவர்களின் சொல்லுக்கு கட்டுப்படும் ஒரு மக்கள் கூட்டமே இருக்கும். பொது நலனுக்காக பாடுபடக்கூடியவர்கள். சுயநலமின்றி பேராசையை குறைத்து கொண்டால் தெய்வ புதல்வன் என்ற பெயர் எடுக்கலாம். அதேபோல் கூட்டு எண் 2 வரக்கூடிய 29ஆம் தேதியில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் இவர்கள் வீண் சிரமங்களை உண்டு பண்ணக்கூடியவர்கள். தீவிர உழைப்பாளிகள். பணபலம் இருக்கும். சம்பந்தமில்லாத பிரச்சனைகளுக்கெல்லாம் குழம்பிக் கொண்டே இருப்பார்கள். வீண் சண்டைகள் போட்ட வண்ணம் இருப்பார்கள். இவர்களின் பிரச்சனைகள் முற்றுப்புள்ளிகள் இன்றி தொடர்ந்து கொண்டே இருக்கும். நண்பர்களை மோசம் என்று பேசுவார்கள். சுயநலம் இவர்களுக்கு அதிகம் இருக்கும். சமாதானத்தை விரும்ப மாட்டார்கள். பயந்த மனமுடையவர்கள். மனதில் உள்ளூர ஒருவித பயம் இருந்து கொண்டே இருக்கும். தன்னை எதிர்ப்பவர்களை கண்டால் பயந்து போவார்கள். தன்னை கண்டு பயப்படுபவர்களை விரட்டக்கூடியவர்கள். எதிலும் தர்க்கவாதம் இருக்கும். பெயர் எண் அதிர்ஷ்டமாக இருப்பின் மிக பெரிய சாதனைகளை செய்யக்கூடியவர்கள்.